சமீப காலமாக ஆங்காங்கே விபத்துகள் பெருகி அதிகமான மரண சம்பவங்கள் நிகழ்வதை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிறப்பிற்கு கொஞ்சமும் விகிதாச்சார வித்தியாசம் இல்லாமல் இறப்பின் சதவிகிதம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ஸிரு ذிக்ரா ஹாதிமில் லذாத், உலக இன்பங்களை முறியடிக்கிற ஒன்றை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள். யானி அல் மவுத், அதுதான் மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்தில் மனிதனுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துகிற, பயத்தினை உண்டாக்குகிற எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருந்தாலும் அவைகள் அனைத்தை காட்டிலும் மனிதனுடைய மனங்களில் ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவது இந்த மரணம் என்பதுதான். அதனால்தான் சிலர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூட குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் மரணத்தை விட ஒரு பெரிய கொடுமையானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதை அனுபவிப்பதனால்தான் மனிதன் ஏதேனும் சோதனைகளை பார்க்கிற போது செத்து போவதே மேல் என்று சொல்லுவான். ஆனால் செத்து போனால் அதற்கு பிறகு ஒன்றும் இல்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தின் நினைவூட்டல், மரணத்தை குறித்த ஞாபகம் எப்போதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மனிதனுடைய மனமும் ஒரு உலோகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதனால் மரண செய்திகளை கூட ஒரு சம்பவமாக இன்றைக்கு சொல்லிவிட்டு போய்விடுகிறான். ஒரு மரணம் குறித்த ஒரு நிகழ்வு ஒரு சமூக வலைதளத்திலே, பேஸ்புக்கிலேயோ அல்லது வாட்ஸ்அப்பிலேயே வரும்போது யாருடைய மரணம், இன்னாருடைய மரணம், எப்போது மரணம் என்கிற செய்திகளை கூட வாசிக்காமல் சாதாரணமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் போய்கிட்டே இருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தை, அட எவ்வளவு பெரிய வார்த்தை அது! இன்னா லில்லாஹ், யாரோ ஒருவனுக்கு தான் மரணம், ஆனா இன்னா லில்லாஹ், நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள்ங்கிறோம். இந்த இன்னா லில்லாஹ்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னதுங்க? இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், யாரோ எவருடைய மௌத் அல்ல, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களும் அல்லாஹ்விடத்தில் தான் போக போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட யாரோ எவருக்கோ கூட மரணம் நிகழ்ந்து விட்டு போகட்டும், அந்த நேரத்திலும் நீ உன்னுடைய மரணத்தை அதோடு முடிச்சு போட வேண்டும் என்பது மார்க்கத்தின் அதபு, மார்க்கம் சொல்லுகிற மரபு. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன ஆயிடுச்சு? நெருங்கிய உறவுக்காரருடைய மரணம் செய்தி அவனுக்கு வந்தால் கூட ஒரு தாக்குதலையோ ஒரு தாக்கத்தையோ அது உள்ளத்திலே ஏற்படுத்தாத ஒரு சூழலை பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய வகுப்பிலே நம்முடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் அல்லது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஏன் நாமே பெற்றெடுத்த பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் விட நாம் உயிரினும் மேலாக மதிக்கிற அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை குறித்து நாம் நினைவு கூறப் போகிறோம். எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை கேட்கிறோம், அன்றாடம் மார்க்கத்தின் சிந்தனைகளில் ஏதாவது நம்முடைய அறிவை தொட்டுத்தான் செல்கிறது. ஆனால் எதிர்பார்க்கிற தாக்கங்களோ மாற்றங்களோ மனிதர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுவது இன்றைக்கு அரிதாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த நினைவூட்டலை கொண்டாவது அல்லாஹ் உள்ளபடியே நம்முடைய உள்ளத்தை அவனுடைய மார்க்கத்தை கொண்டு இணைக்க வேண்டும், பிணைக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் உலக தொடர்புகள் மற்ற சிந்தனைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு அன்னலாரின் மரண செய்தியை குறித்து இன்றைக்கு நாம் கொஞ்சம் உருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபித்துவம் வழங்கப்பட்டு 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நபியாக வாழ்ந்தவர்கள். 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் இன்னென்ன நோய்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது, இன்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், இப்படியெல்லாம் அவர்களுக்கு உடல் சுமை ஏற்பட்டது என்று ஒரு பக்கம் கூட நம்மால் எழுத முடியாது. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மை போன்ற சக மனிதர்களில் 35 வயதை தொட்ட ஒரு மனிதரை பற்றி அவர் இந்த 35 வருடங்களில் அவர் அனுபவித்த நோய்கள் வியாதிகள் என்ன என்பதை பட்டியல் போட்டால் ஒரு கட்டுரை எழுதலாம். 50 வயதை தொட்டவர்கள் தாண்டியவர்கள் இங்கே யாராவது இருந்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே இதுவரைக்கும் அனுபவித்த நோய்கள் வியாதிகள் சுகவீனங்களை குறித்து ஒரு நோட்டு புத்தகத்தையே எழுதலாம். ஆனால் 63 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணித்த அந்த காலகட்டத்தை தவிர்த்து
தான் மரணத்தை அனுபவித்த அந்த கடைசி நேரத்தை தவிர்த்துவிட்டு அவர்கள் வாழ்நாளில் கழித்த எஞ்சிய நாட்களில் நோய்களுக்கு ஆட்பட்டோ, வியாதிகளுக்கு ஆட்பட்டோ, உடல் சுகவீனங்களுக்கு, பலகீனங்களுக்கு ஆட்பட்டோ படுத்த படுக்கையாக இருந்தார்கள் என்று பெரும்பாலும் வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடியாது. அல்லாஹ் அவர்களை ஏழ்மையிலே வைத்திருந்தான், வறுமையிலே வாட வைத்தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு கூடவே ஆரோக்கியத்தையும் கொடுத்திருந்தார். அதனால் தான் காலையில் எழுந்தவுடன் உண்பதற்கு உணவில்லை என்றால் தன்னுடைய மனைவியரிடத்திலே சென்று இன்றைக்கு உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று வாயை திறந்து கேட்டும் கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நான் நோன்பை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அண்ணலம் பெருமானாரின் உடலில் எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் இயற்கையாகவே ஏற்படுத்தித்தான் வைத்திருந்தான். பெரும்பாலும் அண்ணலாருடைய வாழ்க்கையின் உணவு என்பது 2 கருமைகள் தான், ஒன்று தண்ணீர், இன்னொன்று பேரித்தம்பழம். இப்படி ஆக சாதாரண வஸ்துக்களை கூட உணவாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்குரிய ஒரு இயற்கையான சக்தியை அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு அருட்கொடையாக வழங்கத்தான் செய்திருந்தான். ஆனால் பாருங்கள், எந்த ஒரு துவக்கத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும் என்பதை போல, எந்த ஒரு ஆரம்பத்திற்கும் ஒரு கடைசி இருக்கும் என்பதை போல அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி அத்தியாயத்தை எழுதினான். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டதற்கு எவ்வளவோ நோக்கங்கள் இருந்தாலும், அவனுடைய வாழ்வின் லட்சியமாக, இலக்காக எதுவாகவோ இருந்தாலும், இறை தூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்வின் லட்சியம், அவர்களுடைய வாழ்வின் இலக்கு, அவர்கள் படைக்கப்பட்டதனுடைய ஒரே நோக்கம் அவர்களுக்கு அருளப்பட்ட தூது செய்தியை எடுத்து எம்புவதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. நபியே, உமது இறைவனின் வெற்றியும் உதவியும் வரும்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த மார்க்கத்திலே நுழைவதை நீங்கள் காண்பீர்கள். அப்போதும் கூட நீங்கள் அல்லாஹ்வை துதித்து தியானம் செய்து அவனிடமே பாவத்திற்கு நீங்கள் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்கிற ஒரு சிறு அத்தியாயத்தை, 2 வரிகள் மட்டுமே கொண்ட அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். இந்த அத்தியாயத்திற்கு 1000 அர்த்தங்கள் இருந்தாலும், 1000 விளக்கங்கள் இந்த அத்தியாயத்திற்குள் அடங்கி இருந்தாலும் அந்த அத்தியாயம் சொல்ல வருகிற செய்தி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய இறுதி கட்டத்தை. அல்யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இதோ இந்த நாள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன், இஸ்லாம் எனும் அருட்கொடையை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தையே உங்களுக்கு நான் பொருத்திக் கொண்டேன் என்கிற வேத வசனத்தின் அந்த இறுதி துளியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய முதலும் முடிவுமான அந்த ஹஜ்ஜிலே பொதுமக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டி, அதே வேளையில் அந்த உரையின் முக்கிய குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லித்தான் அந்த உரையின் முகவுரையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்கினார்கள். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் ரமதான் வரும்போது 10 தினங்கள் இத்திகாஃப் இருப்பதை தன் வாழ்வின் கட்டாய கடமையாக வைத்திருந்தார்கள். ஏனைய முஸ்லிம்களுக்கு, ஏனைய மூமின்களுக்கு தான் இது ஒரு விரும்பத்தக்க இபாதத், இது ஒரு முஸ்தஹப்பான ஒரு இபாதத். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் தமக்கு தாமே கடமையாக்கிக் கொண்ட, எப்படி இரவு தொழுகை தம்முடைய வாழ்விலே கடமையோ அதுபோன்று ஏத்திகாஃப் ரமதானிலே இருப்பதையும் தம் வாழ்வின் ஒரு கடமையை போல 10 நாட்கள் தொடர்ச்சியாக ஏத்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் எந்த ஆண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ, எந்த ஆண்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த புனித உயிர் இந்த பூவுடலை விட்டு, இந்த பூபாகத்தை விட்டு பிரிந்ததோ, இந்த நாளில் அகிலத்தின் அருட்கொடை 20 தினங்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து அந்த ஆண்டு முழுவதும் அல்லது அதுவரைக்கும் இறக்கி அருளப்பட்ட வேத வசனங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓதி காட்ட வைத்து அதை சரிபார்ப்பதை போல் ஒருமுறை முதாக்கரா செய்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த முதாக்கரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த அந்த வருடத்திலே 2 முறை நடந்தது. இப்படியே ஒன்றுக்கும் மேற்பட்ட அடையாளங்கள் மறைமுகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை குறித்து மக்களுக்கு ஒரு போதனையை போல, ஒரு பாடத்தை போல சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்த இந்த வேளையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சரியாக ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தின் 28 அல்லது 29, வரலாறிலே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இந்த தேதியில் சஃபர் மாதத்தின் கடைசி பகுதியில்
மதீனாவிலே இருக்கிற பக்கே என்கிற அந்த கபருஸ்தானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்யும் பணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுகிறார்கள். ஜனாசாவில் கலந்து அந்த நல்லடக்க பணி முடிவடைந்ததற்கு பிறகு அகிலத்து அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பக்கையில் இருந்து தம்முடைய இல்லம் நோக்கி வெளியே வருகிறார்கள். அந்த வரும் வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் ஒரு பயங்கரமான ஒரு பாரம், ஒரு வேதனை ஒன்று ஏற்படுகிறது. தலை வேதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடலில் ஒரு சூட்டையும் ஒரு வெப்பத்தையும் ஒரு உஷ்ணத்தையும் ஏற்படுத்துகிறது. உடலிலே ஏற்பட்ட வெப்பம், தலையிலே ஏற்பட்ட பாரம் இரண்டும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடுமையான உளைச்சலையும் ஒரு கடுமையான உபாதையையும் ஒரு வலியையும் ஒரு வேதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதனால் வரைக்கும் ஈடு இணையில்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருந்தார்கள். 24 மணி நேரமும் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூது செய்தியை, வேத செய்தியை இந்த மக்களுக்கு பாடமாக பவித்திரமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். வாழ்வின் பெரும்பகுதியை போர்க்களத்திலேயே கழித்தார்கள். இப்படியே ஓடிக்கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமான ஓட்டம் அங்கே கொஞ்சம் ஆட்டம் காணுகிறது. அதனால் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் பார்க்க முடியாத, எந்த தோழரும் பார்த்திராத ஒரு அமைதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமாக தெரிந்து விடுகிறது தன்னுடைய மரண தேதி இதோ நெருங்கப் போகிறது என்று. ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலையின் வேதனையும் தலைவலியும் உடலிலே ஏற்பட்ட அந்த பாரமும் அந்த உஷ்ணமும் கூடிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமார்களை திருமணம் முடித்திருந்தாலும் 11 மனைவிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடித்திருந்தாலும் அந்த மனைவியர்களில் பலருக்கு வயது வித்தியாசம் இருந்திருந்தாலும் எல்லாருக்கும் மத்தியில் நீதியாக நடந்து கொண்டு இன்றைய தினம் இந்த மனைவிக்கு என்றால் நாளைய தினம் அந்த மனைவிக்கு என்று தன்னுடைய வாழ்வை கணக்கு போட்டு கச்சிதமாக வாழ்ந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களிலேயே தனக்கு அதிகம் விருப்பமான, தன்னுடைய மனைவிமார்களிலேயே வயது மிக மிக குறைந்த தன்னுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய வாரிசான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திலே தங்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை வருகிறது. காரணம், வாழ்வில் எந்த சுகத்தையுமே அன்னை அவர்கள் கண்டதில்லை. ஏனைய மனைவிமார்கள் எல்லோரும் ஏற்கனவே இன்னொரு கணவரை மணந்து வாழ்விலே உள்ள மேடு பள்ளங்களை எல்லாம் பார்த்து வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஓரளவிற்கு அனுபவித்துத்தான் அல்லாஹ்வின் தூதருக்கு மனைவியாக மாறுகிறார்கள். ஆனால் அன்னை அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு பிராயத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மனைவியாகிவிட்ட காரணத்தினால் ஏனைய எல்லா மனைவிமார்களையும் விட அதிகமாக தியாகம் செய்யக்கூடிய, அர்ப்பணிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலேயே அவர்களின் காலம் கடந்தது. இதற்கெல்லாம் ஒரு நன்மை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நல்ல ஆசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி கட்டத்தை அன்னை அவர்களுடைய இல்லத்திலே கழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அது தடாலடியாக தானே அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு இருந்திருந்தும் கூட ஏனைய மனைவிமார்களுடைய உணர்வுகளை மதிக்கும் விதத்தில் ஐன அனகதன் நாளைக்கு நான் எங்கே இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசையை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மனைவியர்கள், ஏனைய தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தைக்கு கூட இருக்கிற மறைமுகமான அர்த்தத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் பாருங்கள். என்னை ஆயிஷாவின் இல்லத்திலே கொண்டு போய் விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லவில்லை. என்னை ஆயிஷாவின் வீட்டில் தான் என்னுடைய இறுதி கட்டத்தை நீங்கள் தங்க வைக்க வேண்டும் என்று நேரடியாக சொல்லவில்லை. மறைமுகமாகத்தான் சொல்கிறார்கள். நாளைக்கு என்னுடைய நாள் எங்கே என்று கேட்டபோது இந்த வார்த்தையின் பின்னணியில் இருக்கிற வாக்கியம் சொல்ல வரக்கூடிய அர்த்தத்தை உணர்ந்தவர் ஏனைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்திலே தங்க வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதனால் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வின் இந்த தான் தொட்ட 63 வயது வரைக்கும் தன் கால்களை கொண்டு சுயமாகவே நடந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுமையின் கொடுமை ஒரு பக்கம், தலையிலே ஏற்படக்கூடிய பாரம் இன்னொரு பக்கம், உடலிலே ஏற்பட்ட உஷ்ணமும் சூடும் உடலிலே ஏற்படுத்திய பலகீனம் இன்னொரு பக்கம் என்று அந்த முடியாத நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களான அலி இப்னு அபீ தாலிப், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய தோள்களிலும் கை போட்டு கைத்தாங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த அழைத்து வரப்பட்ட
அந்த சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கும் போது சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் இந்த பாரத்தை, இந்த தலையிலே ஏற்பட்ட வலியை, சூட்டை குறைக்கும் விதத்தில் ஒரு தலைப்பாகை இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் தரையிலே நடப்பதற்கு பதிலாக இழுத்துக்கொண்டே வரப்பட்டிருந்தது என்கிற செய்தியை சொல்லும் போது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக இவ்வளவு தியாகம் செய்து தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அல்ல, முழு பகுதியுமே மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்த அந்த இறை தூதருக்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான முதுமையை கொடுத்து பலகீனமான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறான் என்றால், நம்மை போன்ற சாமானியர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்கிற சிந்தனையோடு இந்த பயணத்தை தொடருங்கள் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டார்கள். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இந்த பூ உலகிலே வாழப் போகிறார்கள். அகிலத்தில் அருட்கொடை எண்ணல பெருமானாருடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக உறுதியாக மிகச்சரியாக சொல்ல வேண்டுமானால் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே நடந்த சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் விளக்குகிறார்கள். இத்தகதத் ஹராரத்துல் இல்ல ஃபீ பதனிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலிலே உள்ள நோயின் அந்த வெப்பத்தன்மை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஃபஷ்தத்த பிஹில் வஜ்உ வ ஹுமிய, அந்த வலி அதிகரித்து கடுமையாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மயக்கம் வருகிறது. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முதுமை, இந்த கடைசி கட்டத்திலே அவர்கள் அனுபவித்த நோயின் கொடுமை கடுமையாகி கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் உணர்வுபூர்வமாக சிந்தித்து பாருங்கள். தலையிலே ஏற்பட்ட உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி உடலிலே ஏற்பட்ட அந்த வலி, அந்த பலகீனம் இன்னும் இன்னும் கடுமையாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயநினைவை இழக்கக்கூடிய அளவிற்கு, மயக்கம் போட்டு கீழே விழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு கடுமையான முடிவை அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி விழுந்த நிலையில் திடீரென்று எழுந்திருக்கும் போது சொன்ன வார்த்தை, ஹரீகு அலைய சப்அ கிரபின் மின் ஆபாரி ஷத்தா. தன்னை சுற்றி இருக்கிற தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், தோழர்களே 7 கிணறுகளுக்கு சென்று, மதீனாவிலே இருக்கிற பல்வேறு கிணறுகளுக்கு 7 கிணறுகளுக்கு சென்றாவது அந்த தண்ணீரை எடுத்து என் மீது ஊற்றுங்கள். 7 கிணறுகளில் இருந்து தண்ணீரை அள்ளி ஊத்த என் மீது ஊற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஏன் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரின் பக்கம் தேடுகிறார்கள்? வெப்பத்திற்கு நேர்மறையான, வெப்பத்திற்கு நேர் எதிரான தன்மை கொண்டதல்லவா தண்ணீர். உடலிலே ஏற்பட்ட உஷ்ணம், வெப்பம், சூட்டை தணிப்பதற்கு, உடலிலே இருக்கிற அந்த ஜுவாலையை கொஞ்சமாவது குளுமைப்படுத்துவதற்கு 7 கிணறுகளின் தண்ணீரை எடுத்து என் மீது ஊத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக? உடலிலே உற்சாகத்தை பெறுவதற்காகவா? இறுதி நேரத்தில் 5 நாட்கள் இருக்கிற இந்த நிலையில் தன்னுடைய மனைவியர்களை எல்லாம் கூட்டி வைத்து, தன்னுடைய மக்களை எல்லாம் கூட்டி வைத்து குடும்ப விஷயங்களை பற்றி கதைக்கவா? இல்லை. என்ன சொன்னார்கள் என்பதை கவனியுங்கள். ஹத்தா அஹ்ருஜ இலன் நாஸ் ஃபஅஹித இலைஹிம், நான் மக்களை சந்திக்க வேண்டும், அந்த மக்களிடத்திலே சில விஷயங்களை பேச வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். ஒரு மனிதரின் மரணம் கூட மக்களுக்கு பாடத்தை சொன்னது இதுதான். ஒரு மனிதரின் மரண நேரத்திலே கூட மக்களின் சேவையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்தது இதுதான். என்ன சொன்னார்கள்? நான் மக்களை சந்திக்க வேண்டும், இந்த மக்களிடத்திலே சில விஷயங்களை பேச வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் கடைசி சபை அங்கே கூடுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பொதுமக்களோடு கலந்தக்கூடிய சபைகள் 1வது 2வது தான் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் பொதுமக்களோடு கலந்து கொண்ட சபைகள் தான் அதிகம். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திப்பதற்காகவே கழித்தார்கள். ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு கூட மக்களை கூட்டி வைத்து பாடத்தை சொல்லுவார்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வின் கடைசி கட்டத்தில் இந்த மக்களை சந்தித்து தன் வாழ்வின் அத்தனையும் அர்ப்பணித்த ரசூலுல்லாஹ் அந்த கடைசி சபையை மக்களோடு மக்களாக அமர்ந்து நபிகள் நாயகம் செய்த உபதேசம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, லஅனத்துல்லாஹி அலல் யஹூத் வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய சாபம் யஹூதிகளின் மீதும் நஸாராக்களின் மீதும் உண்டாகட்டும். இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்கள் நபிமார்களின், தங்கள் இறை தூதர்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். இதை சம்பவமாக மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லாமல், சரித்திர குறிப்பாக மட்டும் சொல்லாமல், லா தத்தஹிது கப்ரி வஸனன் யுஅபத், என்னுடைய கல்லறையை, என்னுடைய மண்ணறையை தயவு செய்து வணக்கப்படும் இடமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் பதிவு செய்கிறார்கள்,
மரணம் சம்பவிப்பதற்கு எண்ணப்பட்ட நாட்கள் மட்டுமே இருக்கிற அந்த நிலையிலே கூட தன் வாழ்வில் சுயநினைவோடு மக்களோடு மக்களாக அமர்ந்து தன் வாழ்விலே வெற்றிகரமாக நடத்தி முடித்த கடைசி சபையிலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை ஆதரித்தும் தௌஹீதை நிலைநாட்டியும் ஷிர்கிற்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள், மக்களிடத்திலே உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உடைய வாழ்விலே நாம் காண வேண்டிய, உடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முதலான கடமை இந்த தௌஹீதின் பிரச்சாரம் தான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எந்த அளவிற்கு இந்த வார்த்தை வீரியமாக இருந்தது என்றால், இந்த வார்த்தைக்கு விளக்க உரையாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மட்டும் அந்த நேரத்தில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிராவிட்டால் அவர்களுடைய கல்லறை கூட, அவர்களுடைய மண்ணறை கூட வணங்கப்படும் இடமாக எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். அப்படின்னா எவ்வளவு போல்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வார்த்தையை பதிவு செய்திருப்பார்கள். எவ்வளவு போல்டாக, எவ்வளவு உறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை அங்கே பதிவு செய்திருப்பார்கள். அடுத்து அங்கே சொன்ன செய்தியை தான் மக்களே நாம் கவனிக்க வேண்டும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் குன்து ஜலத்துஹு வஹ்ரா, யாரையாவது நான் காயப்படுத்தி இருந்தால், யாருடைய முதுகையாவது என்னுடைய சாட்டை பதம் பார்த்திருந்தால், ஃபஹாதா வஹ்ரி ஃபல்யஸ்தகித் மின்ஹு, இதோ என்னுடைய முதுகை நான் காட்டுகிறேன், அதை அடித்து பழிதீர்த்துக் கொள்ளுங்கள். வமன் குன்து ஷதம்து லஹு இர்தா, யாரையாவது மனம் காயப்படும் விதத்திலே நான் ஏசியிருந்தால் பேசியிருந்தால், ஃபஹாதா இர்தி ஃபல்யஸ்தகித் மின்ஹு, இதோ நான் இருக்கிறேன், என்னை ஏசிக்கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளுங்கள். இதுதாங்க மரண நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய முடிவாக இருக்க வேண்டும். மரணம், அந்த மரணம் எப்போதும் பிறருக்கு வடுவாக, பிறருக்கு பாடமாக சொல்லும் என்றால், அட இப்படி வாழ்ந்தான் என்பதல்ல, இப்படி அல்லவா மறைந்தான் என்று மக்கள் சொல்ல வேண்டும். தன்னுடைய வாழ்வில் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்திருக்க கூடாது, யாருக்கும் எந்த அநியாயமும் செய்திருக்க கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்திருந்தால், மரணம் சம்பவிக்கும் இன்னும் சில நாட்களில் மரணிக்க போகிற அந்த இடத்திலே கூட யாரையாவது நான் அடித்திருந்தால் என்னை திருப்பி அடித்துக் கொள்ளுங்கள், யாரையாவது நான் பேசி இருந்தால் இதோ என்னை திருப்பி பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உணர்வுகளை மதித்திருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் புரிய வேண்டும் சகோதரர்களே. முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் என்ன? வெறுமனே தாடியை வைத்து விட்டு வெறுமனே பள்ளிக்கு வந்து தொழுது விட்டு போவன் முஸ்லிமனா? அது மட்டும் அல்ல இஸ்லாத்திலே இருப்பது. அல்லாஹ்விற்கு செய்கிற கடமை எப்படி ஒருவன் உணர்வோடு செய்கிறானோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் மனிதர்களுடைய மனங்களையும் சம்பாதிப்பவராக நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு மறுமையின் மன்றத்தில் அந்த அல்லாஹ்வின் முன்னிலையில் எந்த கேள்வி கணக்கிற்கும் தான் ஆளாகிவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு மக்களுக்கு தன் மரண நேரத்திலும் மகத்துவமான பாடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்திலே சொல்லுகிறார்கள். யாரையாவது நான் அடித்திருந்தால் என்னை அடித்துக் கொள்ளுங்கள், யாரையாவது நான் திட்டி இருந்தால் என்னை திட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறார்கள். தனக்காகவே எல்லாவற்றையும் அர்ப்பணித்த அன்சாரி தோழர்கள் எங்கே இருக்கிறார்கள்? முஹாஜிர்களாவது, மக்காவிலே இருந்த மக்களாவது, உறவுக்காரர்கள் என்கிற ரீதியில், ஒரே ஊர்க்காரர்கள் என்கிற ரீதியில், ஒரே கபீலா என்கிற ரீதியில் ஏதோ ஒரு தொடர்பை அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்தி இருந்தான். ஆனால் இந்த மதீனாவிலே இருக்கிற அன்சாரிகள் யார்? உறவுக்காரர்களா, சொந்தக்காரர்களா, ஒரே கபீலாவிலே உள்ளவர்களா, ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்களா? இல்லையே. லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்கிக் கொண்டிருந்த ஷிர்க்கும் குஃப்ரும் நிரம்பி இருந்த மக்களுக்கு மத்தியில் தூய கொள்கையை தூய்மையோடு ஏற்றுக்கொண்டவர்கள், அதனால் வரைக்கும் ஆட்சியை தன் கையிலே வைத்திருந்தவர்கள், அகிலத்தின் அருட்கொடை வந்ததற்கு பிறகு ஆட்சியை தூக்கி ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுத்தவர்கள், அதனால் வரைக்கும் மண்ணின் மைந்தர்களாக அந்த மதீனாவையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தவர்கள், அல்லது மதீனாவின் ஆட்சியையே தன்னகத்தை கொண்டிருந்தவர்கள், மக்காவிலிருந்து வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு குடிமக்களைப் போல், ஒரு சாதாரண மக்களைப் போல் அனைத்தையும் துறந்துவிட்டு அனைத்தையும் இழந்துவிட்டு நின்ற அந்த அன்சாரி தோழர்களை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துவிட்டு தன்னோடு இந்த பக்கம் நெருக்கமாக இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், ஏனைய முஹாஜிர் தோழர்கள் எல்லாரையும் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், உஸீக்கும் பில் அன்சார், உஸீக்கும் பில் அன்சார், அன்சாரிகள் விஷயத்தில் நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னஹும் கிர்ஷி வஐபதி, அவர்கள் என்னுடைய உடலின் உறுப்பிற்கு ஒப்பானவர்கள். வகத் கதவ் அல்லதி அலைஹிம், அவர்கள் மீது இருக்கிற கடமை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். வபகிய அல்லதி லஹும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டியவை மட்டும் தான் எஞ்சி இருக்கிறது. எனவே ஃபஅக்பிலு மின் முஹ்சினிஹிம் வதஜாவஸு அன் முஸீஹிம், அவர்கள் நன்மை செய்தால் பாராட்டுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் தீமை இழைத்தால் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அன்பு பரிசு.
இறுதி நேரத்தில் தனக்கு உதவி செய்த, தோளோடு தோள் நின்று தனக்காக அத்தனையும் கொடுத்த அந்த தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இன்ப பரிசை பாருங்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பரிசை கொடுக்கிறார்கள். இந்த தோழர்கள் நன்மை செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்கள் தவறளித்து விட்டால் அதை நீங்கள் பெரிதுபடுத்தக் கூடாது, அதை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வாக்குறுதியை வாங்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் திரும்புகிறார்கள். தன்னுடைய வாழ்வின் ஆரம்பம் முதல் கடைசி வரை தனக்காகவே அர்ப்பணித்த, தன்னோடு கோடையிலும் வாடையிலும் எப்போதும் இருந்த, ஹிஜ்ரத் ஆரம்பித்து ஹிஜ்ரத்திற்கு முன்பு ஆரம்பித்து போர்க்களங்கள் அனைத்திலும் தன்னோடையே இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். என்ன கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாத ஒரு சரித்திர குறிப்பை பார்க்க முடியுமா? ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்த போது அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளை கொண்டு முதல் இந்த மார்க்கத்தை ஏற்கிற பாக்கியத்தை அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன அப்தன் ഖയ്யரஹுல்லாஹு பைன அன் யுக்தியஹு மின் ஸஹரத்தி துன்யா மா ஷாஅ வ பைன மா இன்தஹு ஃபக்தர மா இன்தஹு. அபூபக்கரை பக்கத்திலே வைத்துக் கொண்டுதான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னார்கள். நிச்சயமாக ஒரு அடியாருக்கு அல்லாஹ் உலகத்தின் அலங்காரங்களை தருவதா அல்லது தன்னிடத்திலே இருக்கின்ற ஒன்றை தருவதா என்று தேர்வுரிமையை வழங்கினான். ஆனால் அந்த அடியாரோ ஃபக்தர மா இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்னபோதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அதுவரைக்கும் தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் சம்பவிக்க போகிறதே என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. நோய் என்பது வரும், முதுமை என்பது வரும், உடல்நிலை சுகவீனம் என்பது வரும், பலகீனம் என்பது வரும். அந்த சுகவீனத்தையும் பலகீனத்தையும் ரசூலுல்லாஹ் தானும் தன்னுடைய வாழ்விலே அனுபவிப்பதனால் ஏதோ உணர்வுபூர்வமாக சொல்லுகிறார்கள் என்கிற ரீதியில் தான் அந்த மக்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்களே தவிர இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்த போது இந்த வார்த்தையில் அடங்கி இருந்த அந்த முழுமையான விளக்கத்தை உணர்ந்து கொண்ட ஒரே ஜீவன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கதான் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் போது இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை குறிப்பிடுகிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் இந்த அபூபக்கருக்கு ஆதரவாக, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆறுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் என்னை அவனுடைய கலீலாக எடுத்துக்கொண்டான். நான் மட்டும் இந்த உலகத்திலே வாழுகிறவர்களில் யாரையாவது என்னுடைய உற்ற நேசராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் லத்தஹத்து அபூபக்கரின் கலீலா, இந்த அபூபக்கரை தான் என்னுடைய நேசராக எடுத்துக் கொள்வேன் என்று தனக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கு, தனக்கு பிறகு இந்த மக்களை வழிநடத்துவதற்கு அதிக தகுதி இந்த அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக உணர்த்திய ஏராளமான அடையாளங்களில் இது ஒரு முக்கிய அடையாளமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட உபதேசத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் முடிவடைகிறது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகை விட்டு பிரிவதற்கு 4 தினங்கள் பாக்கி இருக்கிறது. அடுத்த நாள் வருகிறது. அதே நோயிலும், அதே கடுமையான உடல் வெப்ப அந்த பலகீனத்திலும், அதே தலையின் பாரம் ஏற்படுத்திய கடுமையான வடுவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி ரீதியாக அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே வெளியிடுகிறார்கள். அவ்ஸா பிஇக்ராஜில் யஹூதி வன் நஸாரா வல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தில் இருந்து யகூதிகள், நசாராக்கள், இறைவனை கிளை வைக்கிற முஷ்ரிக்குகள் எல்லோரையும் வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு அரசாணையை அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிக்கிறார்கள். பாருங்கள், மரணம் சம்பவிப்பதற்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்கிறது என்கிற நிலையிலும் கூட தன்னுடைய பொறுப்பை எப்படி உணர்ந்து செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒரு சின்ன பலகீனம் வந்து விட்டால், ஒரு சின்ன ஒரு உடல் சுகவீனம் வந்து விட்டால் உடனே எல்லா பொறுப்புகளையும் தூக்கி போட்டு விட்டு, ஐயோ என்னுடைய உடலுக்கு என்ன ஆகிவிட்டது, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு என்ன ஆகிவிட்டது என்று பதட்டப்படுகின்ற பதர்களாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மரணம் வரப்போகிறது என்பதை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வின் கடைசி தருணங்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட தன் மீது அல்லாஹ் சுமத்திருக்கிற தமானிதத்தை நிறைவேற்றுகிற விதத்தில், அரேபிய தீபகற்பத்தை புனிதப்படுத்துகிற விதத்தில் அரசாணையை பிறப்பிக்கிறார்கள். யகூதிகள், நசாராக்கள், இந்த முஷ்ரிக்குகள் எல்லோரும் இங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய அரசாணையின்படி அங்கே அத்துணை காரியங்களும் அமுல்படுத்தப்படுகிறது. இஷாவுடைய நேரம் வருகிறது. ஜாத சகுலுல் மரத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயின் கடுமை இன்னும் இன்னும் கனமாகிக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போக முடியவில்லை. பள்ளிவாசலுக்கு போக முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு முன்பு 4 தினங்கள் இருக்கும்போது இஷா தொழுகையில் என்கிற வாசகம் வரலாற்றிலே வருகிறது என்றால் கொஞ்சம் இங்கே நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அந்த கடைசி 3 தினங்களின் முந்தி இருக்கிற இரவுக்கு முன்பு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தோடு தான் போய் பள்ளியிலே தொழுதிருக்கிறார்கள். இப்படி மரணம் சம்பவிப்பதற்கு 3 தினங்களுக்கு முந்திய உள்ள இரவு இஷா தொழுகைக்கு ரசூலுல்லாஹ்வால் பள்ளிக்கு போக முடியவில்லை. மக்கள் எல்லாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போது வந்து ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவார்கள் என்று. அப்படியானால் என்னங்க அர்த்தம்? அந்த மக்ரிப் தொழுகை வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு சென்று ஜமாத்தாக தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்றால் இளைஞர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நாம் எங்கே இருக்கிறோம் என்று. அல்லாஹ் நமக்கு வாலிபத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறான், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உறுப்புகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்மால் இந்த வயதில் இந்த ஆரோக்கியத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு கேவலம் மரணம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தூக்கத்தை கூட தியாகம் செய்துவிட்டு பள்ளிக்கு போக முடியும். தூங்கும்போது என்ன துவா சொல்றோம்? அல்லாஹும்ம பிஸ்மிகா, என்ன சொல்றோம்? அமூத், நான் மரணிக்கிறேன். அட மரணம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற அந்த தூக்கத்தை கூட தியாகம் செய்ய முடியாத ஒரு பலகீனத்தில் தான் இன்றைய 30 வயது 35 வயது 40 வயது 45 வயது 50 வயது ஆண்கள் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் 63 வயதை தொட்டுவிட்ட ரசூலுல்லாஹ் 3 தினங்களில் இந்த பூ உலகை விட்டு பிரியக்கூடிய நிலையிலே இருக்கிற ரசூலுல்லாஹ் அந்த கடைசி நேர தொழுகையை கூட பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக நடத்தியிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நாம் எந்த அளவிற்கு பலகீனமாக இருக்கிறோம். ஆனால் எந்த அளவிற்கு இந்த பள்ளிவாசலில் நம்முடைய தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இஷாவுடைய நேரம் பள்ளிவாசலில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துவிட்டு அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் தொட வைப்பதற்கு வரமாட்டார்களா என்று பெருமானார் ஹுஜராத் பள்ளிவாசலை ஒட்டி இருக்கிற அந்த அறைகளை நோக்கி பார்த்த வண்ணமே இருக்கிறார்கள். எப்போது ரசூலுல்லாஹ் திரையை விலக்கிவிட்டு நமக்கு வந்து தொழுகை நடத்த போகிறார்கள், ரசூலுல்லாஹ்வின் தலைமையை தவிர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தை தவிர்த்து யாருடைய இமாமத்திலும் அவர்கள் தொழுது பழக்கப்பட்டவர்கள் அல்லவே மஸ்ஜித் நபவியிலே. நாம் அப்படி அல்ல. இந்த பள்ளியில் ஒரு இமாம் இருக்கிறார் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இந்த பள்ளி கருபாய் அருகாமையில் இருக்கிற நாம் இந்த இமாமின் இமாமத்திலா மட்டுமா தொழுகிறோம்? இல்லையே. 2வது ஜமாத், 3வது ஜமாத், 4வது ஜமாத், 40வது ஜமாத் என்று ஒரு வேளைக்கு 40 இமாம்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தோழர்கள் அப்படி இல்லை. தங்கள் வாழ்வின் கடைசி வரைக்கும் மஸ்ஜிது நபவியில் தாங்கள் ஜமாத்தாக கலந்து கொண்ட தொழுகையை இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து இன்னொருவரை இமாமத்தாக ஏற்றுக்கொண்டு பின்னாடி நின்று தொழுததாக பெரும்பாலும் குறிப்புகளை பார்க்க முடியாது. ஆதலால் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை விலக்கிவிட்டு பள்ளிக்குள் வருவார்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்க நிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் எப்போது ரசூலுல்லாஹ் எழுந்திருப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு கைத்தாங்களாக அழைத்துச் செல்லலாம் என்று காத்துக் கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்க நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறார்கள். மயக்க நிலை என்று சொன்னாலே அதற்கு மறுபெயர் என்ன சகோதரர்களே? ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிருக்கும் என்பதுதான் இயல்பு, இயற்கை. ஆனால் மயக்க நிலையிலிருந்து வெளிப்பெற்ற ரசூலுல்லாஹ், மயக்க நிலையிலிருந்து விழிப்பு பெற்ற ரசூலுல்லாஹ் கேட்ட முதல் வார்த்தை அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? அப்போது அந்த மரண நேரத்திலும் மயக்க நிலையிலும் கூட தொழுகையின் நேரம் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தில் ரீங்காரம் அடித்துக் கொண்டிருந்தது என்பதை பாருங்கள். அதான உண்மை, அதனங்க உண்மை. மயக்க நிலையிலிருந்து விழிப்புறுகிற ரசூலுல்லாஹ் அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா என்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட நாவு குளராமல் மிக தெளிவாக கேட்க முடிந்தது என்றால் தொழுகையின் நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தோடு இதயத்தோடு எப்படி இரண்டரை இணைந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உடனே நாங்கள் சொன்னோம், லா யா ரசூலல்லாஹ் வஹும் யன்தஸிரூனக், இன்னும் இல்லை அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்காகத்தான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? தஉலி மாஅன் ஃபில் மக்பப்,
அப்படியா, நான் வுது செய்வதற்கு உடனே தண்ணீரை கொண்டு வாருங்கள், என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொண்டு, என்னை நான் சுத்தப்படுத்திக் கொண்டு, வுது செய்து கொண்டு நான் தொழுகைக்காக போகிறேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. இந்த தண்ணீரை கொண்டு தம்மை தூய்மைப்படுத்துகிறார்கள். அந்த தண்ணீரை கொண்டு தம்முடைய வெப்பத்தையும் உஷ்ணத்தையும் போக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த தண்ணீரை தன் மீது தெளித்து, இந்த தண்ணீரை தன் மீது ஊற்றி என்னதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிப்பை பெறுவதற்கு முயற்சி செய்தாலும் கொஞ்ச நேரத்தில் அலைஹி மீண்டும் மயக்கம் போட்டு விடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு எழுந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு திரும்புகிறது, விழிக்கிறார்கள், எழுகிறார்கள், திரும்பவும் கேட்கிறார்கள், அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? இப்படியே இரண்டாவது முறை நடக்கிறது, மூன்றாவது முறையும் நடக்கிறது. 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை தம் மீது ஊற்ற, கொஞ்சம் நினைவு வர, எழுந்து நிற்க, மீண்டும் மயக்கமுற்று கீழே விட, மீண்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு நினைவு வர, மீண்டும் மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேள்வி கேட்க, அல்லாஹு அக்பர். அப்படியே ஒரு பக்கம் பள்ளியிலே கூட்டம் கூட்டமாக மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெருமானாரை சீர் செய்துவிட்டு தயார்படுத்தி தொழுகைக்கு அனுப்ப வேண்டும் என்கிற முயற்சியிலே இருக்கிறார்கள். ஒன்றும் நடக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை முயற்சித்தும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமை தாங்கி தொழுகையை நடத்துவதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தான் இல்லாத நேரத்தில் அபூபக்கர் தான் இந்த உம்மத்தை வழி நடத்துவதற்கு தகுதியான அடுத்த கட்ட தலைவர் என்பதை அதிகாரப்பூர்வமாக ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு, இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கு அறிவித்த ஒரு அறிவிப்பு என்று இஸ்லாமிய வரலாறு இதைத்தான் குறிப்பிடுகிறது. அந்த நாளின் இஷா உட்பட ஏனைய தினங்களில் இருந்த அந்த 3 தினங்களுடைய 5 நேர தொழுகை, அதற்கு அடுத்த நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் கடைசியாக அவர்கள் தொழுத அந்த தொழுகை உட்பட சற்றேறக்குறைய மிகச்சரியாக 17 வக்து தொழுகைகளை அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கு விதயம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது இந்த உலக மக்களுக்கு, இந்த உம்மத்திற்கு, இந்த சத்திய சஹாபாக்களுக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்துகிற நற்பாக்கியத்தை பெற்றார்கள் அபூபக்கர் சித்தீக் கலீஃபத்து ரசூலில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்திலே கூட சுமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்திலே நின்று தொழுத ஒரு சம்பவம் கூட வரும். இப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் முடிகிறது. மிகச் சரியாக இன்னும் 3 தினங்கள் தான் இருக்கிறது. இந்த 3வது நாளை பொறுத்தவரைக்கும் மயக்கத்தின் உச்சியில் தான் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாள் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பகுதி மயக்கத்திலேயே தான் கழிந்தது. விழிப்பு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலா லா யமூது அஹதும் மின்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அகீதாவின் அடிப்படை எங்கே சொல்லுகிறார்கள்? மரண நேரத்தில், மரணிக்கிற தருவாயில் ஒரு மூமினின் மனோபாவம், ஒரு முஃமினின் மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற விதத்திலே சொல்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், லா யமூது அஹதும் மின்கும், உங்களில் யாரும் மரணத்தை தழுவிவிடக் கூடாது, இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் தன் மனதில் இருந்தே தவிர என்று சொல்கிறார்கள். கஷ்டங்கள் வரும், சங்கடங்கள் வரும், கவலைகள் வரும், ஏன் துர்வாக்கியங்கள் கூட உன்னை சூழும். ஆனால் அல்லாஹ்வின் மீது மட்டும் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழந்து விடாதே. இந்த உலகம் உன்னை கைவிடும், உன்னுடைய வீடு உன்னை கைவிடும், ஏன் இந்த நாடே கூட உன்னை கைவிடும். ஆனால் உன்னை படைத்தவன் உன்னை கைவிடவே மாட்டார் என்கிற உறுதியான நம்பிக்கை உன்னிடத்திலே இருக்க வேண்டும். வாழ்க்கையை எல்லோரும் சகோதரர்களே தத்துவமாக சொல்லுவார்கள், சில பேர் படித்து சொல்லுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்விலே பட்டு சொல்லுகிறார்கள், இந்த வலியை அனுபவித்து சொல்லுகிறார்கள். இந்த உடலின் ஏற்பட்ட உஷ்ணத்தை, ஜுவாலையை அனுபவித்துக் கொண்ட நிலையிலே சொன்னார்கள், யாரும் அல்லாஹ்வை பற்றிய தவறெண்ணம் கொண்டு விடாதீர்கள். எந்த நிலை வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அவர் ஏதேனும் நன்மை செய்தால் வஹியால் பாராட்டப்பட்டவர்கள், ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்தால் வஹியால் திருத்தப்பட்டவர்கள், சொர்க்கத்தை கொண்டு பிறருக்கு நன்மாராயம் என்றுதான் வருகிறது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்காகவே படைத்ததை போல் தன் வாழ்வின்
நிறைய வளங்களை கொடுத்திருந்தான். நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாக அனுப்பப்பட்டாலும் எல்லா நபிமார்களுக்கும் இவர்கள் தான் தலைவர் என்கிற சிறப்பை கொடுத்தான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மரண வலியை அனுபவித்து இப்படிப்பட்ட வலி ஏனைய மக்களுக்கு வந்து விட்டால் எங்கே அவர்கள் அல்லாஹ்வை பற்றி வைத்திருக்கிற நல்லெண்ணம் போய்விட்டு விடுமோ, எங்கே அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய ஒரு தவறான எண்ணம் இறுதி நேரத்தில் அந்த இறப்பு நேரத்திலே வந்து விடுமோ என்கிற அச்சத்தில் ஏனைய மக்களும் தனக்கு இருக்கிற அதே கொள்கை உறுதி என்கிற நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்திலே சொல்லுகிறார்கள். மரணிக்கும் தருவாயில் அல்லது எந்த நிலையிலும் சரி அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் இல்லாமல் நீங்கள் மரணித்து விடக்கூடாது என்கிற வீர உபதேசத்தை கொண்டு அந்த நாளும் முடிகிறது. இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கிறது. இன்னும் 2 தினங்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூவுலகிலே வாழப் போகிறார்கள். மிகச்சரியாக துஹருடைய வக்து வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய வக்து வரும்போது கொஞ்சம் முழிப்பு வருகிறது. முழிப்பு வந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைவதற்கு ஆசைப்பட்ட இடம் பள்ளிவாசல் அல்லவா. ஜுஇலத் லீ குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, பிலாலே தொழுகையை குறித்த அறிவிப்பை சீக்கிரம் கொடுங்கள் பிலாலே. ஜுஇலத் லீ குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியே இந்த தொழுகையில் தான் இருக்கிறது என்றல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் கவலை வரும்போதுதான் தொழுகையில் கொஞ்சம் உள்ள உணர்வோடு ஈடுபடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சி வந்தாலும் தொழுகையில் தான் உள்ளுணர்வோடு இருப்பார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சியே அந்த தொழுகையில் தான் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு 2 தினங்கள் இருக்கிற அந்த நிலையில் துஹருடைய வக்து வருகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழர்களுடைய உதவியை கொண்டு பள்ளிக்குள் நுழைகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருவதை, மிஹ்ராபை நோக்கி வருவதை பார்த்தவுடன் தான் இருக்கிற இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரும் விதத்தில் யதஅக்கர், கொஞ்சம் பின்னாடி வருகிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், லா 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 யதஅக்கர், வேண்டாம் வேண்டாம் என்று சமிக்ஞை செய்த போது கூட, இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இருக்கும்போது நான் தலைமை தாங்க முடியாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகிற விதத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொஞ்சம் பின்னாடி வர அந்த 2 தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர வைக்க மிகச்சரியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய இடதுபுறத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுபுறத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இன்று தொழ வைக்க முடியவில்லை. அமர்ந்து கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க அவர்களுடைய இமாமத்தை அபூபக்கர் சித்தீக் அவர்கள் நின்று கொண்டு தொடர, அவர்களுடைய இமாமத்தை பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த நாளும் முடிகிறது. மிகச் சரியாக சகோதரர்களே, இன்னும் ஒரே ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே வாழப் போகிறார்கள். அந்த ஒரு நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற பாடங்கள், படிப்பினைகள், அல்லாஹு அக்பர். ஒரு மனிதனுடைய மரணம் கூட எவ்வளவு நேர்த்தியாக அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் பாருங்கள். எல்லோரும் சொல்லுவார்கள், ஐயோ மரண நேரம் அவனுக்கு வந்து விட்டது, என்ன செய்கிறான் என்றே அவனுக்கு தெரியவில்லை, என்ன பிதற்றுகிறான் என்றே தெரியவில்லை, வீடே ஒப்பாரி வைக்கிறது, அவனை பார்ப்பதற்கே மனதில்லை என்றுதான் பொதுமக்களின் மரணத்தை குறித்து நாம் சொல்லக்கூடிய இயற்கையான இயல்பான வாசகங்கள், வசனங்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நாள் இருக்க, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பூமியில் வாழப் போகிறார்கள் என்கிற நிலை இருக்க எவ்வளவு அற்புதமாக அந்த நாளை கடத்தியிருக்கிறார்கள் பாருங்கள். ஃபஜ்ருடைய தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த முதல் நாளில் முன்பு ஃபஜ்ருடைய தொழுகை முடிகிறது. முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அஅதகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கில்மானஹு, தன்னிடத்திலே இருந்த அடிமை சிறுவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லோரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். வதஸத்தக பிசித்தத்தின் அவ் சபஅத்தி தனானீர கானத் இந்தஹு, தம்மிடத்திலே இருந்த 6 அல்லது 7 தினார்கள், 6 அல்லது 7 பொற்காசுகளை தர்மம் செய்கிறார்கள். வஹபலில் முஸ்லிமீன அஸ்லிஹதஹு, போர்க்களத்திலே போர்க்காலங்களிலே தான் பயன்படுத்திய ஆயுதங்கள், தளவாட சாமான்கள் அனைத்தையும் முஸ்லிம்களுக்கு பைத்துல் மாலுக்குரிய சொத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கிறார்கள். இப்படி மரணிக்கிற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அசையும் அசையா சொத்துக்களின் பட்டியல்கள் இது. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்ததை போல உலகத்திலே யாருமே ஆட்சி செய்ததும் இல்லை, இப்போது ஆட்சியும் செய்வதில்லை, எவனும் அப்படி ஒரு ஆட்சியையும் செய்ய முடியாது.
இன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லுகிறோம், அரபு நாடுகள் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒவ்வொரு நாடாக இந்த உலகமய மக்களின் விளைவின் அடிப்படையிலே பிரித்தாளப்பட்டதற்கு பிறகு ஒரு குறுகிய மாகாணத்திற்கு பூபாலத்திற்கு தான் ஒவ்வொரு ஆட்சி தலைவர். ஆனால் அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் எங்கேயெல்லாம் நுழைந்ததோ, எங்கேயெல்லாம் போனதோ, ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆட்சிக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் குடிகொண்டிருக்கிற பூபாலத்திற்கும் ஒரே தலைவராக முதல் ஆட்சியாளராக இருந்த அகிலத்தின் அருட்கொடை தான் மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய கணக்கிலே தன்னுடைய பேரிலே அசையும் அசையா சொத்தாக இருந்தது போர்க்களத்திலே பயன்படுத்திய வாள், கேடயம், 6 அல்லது 7 பொற்காசுகள், ஒரு சில அடிமை சிறுவர்கள், அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய கணக்கில் அல்லாஹ் கேள்வியே கேட்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளையும் கழிக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு நாள், இந்த நாளுடைய ஃபஜ்ர் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி நாளுடைய ஃபஜ்ருக்கு பிறகு பெருமானாருடைய வாழ்வில் வேறு தொழுகையே வரவில்லை. ஆனால் அந்த ஃபஜ்ரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்பதுதான் உண்மை. அந்த ஃபஜ்ருக்கு அப்புறம் இன்னொரு ஃபஜ்ர் அல்ல, இன்னொரு வக்தே இல்லை. கடைசி நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது அந்த ஃபஜ்ருக்கும் துஹருக்கும் இடைப்பட்ட தருணம் எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் சகோதரர்களே. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் ஒரு தொழுகை நேரம் வரவில்லை. ஆனால் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அவதானம் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வின் மீது உண்மையாலுமே உங்களுக்கு முஹப்பத் இருந்தால் இவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய மரண சம்பவத்தை கொஞ்சம் உள்ளுணர்வோடு உருக்கமாக நாம் கேட்டிருந்தது உண்மை என்றால் இன்றைய இரவில் இருந்தாவது நம்முடைய ஃபஜ்ர் துவங்கட்டும். இதுநாள் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுதாமல் நாம் உறங்கிய பொழுதுகள் எல்லாம் முடியட்டும். ஷைத்தானுக்கு இரையாக ஷைத்தான் சிறுநீர்களிக்கப்பட்ட நிலையில் நம்முடைய இரவுகள் கழிந்தது முடியட்டும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாமல் ஷைத்தானுடைய பாதுகாப்பில் நாம் காலை அடைந்த பொழுதுகள் எல்லாம் ஒழியட்டும். இனியாவது இந்த இரவில் இருந்தாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நமக்கு இருக்கிற முஹப்பத் உண்மை என்றால் சகோதரர்களே, ஃபஜ்ரை கையில் எடுங்கள், பள்ளிக்கு செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் இறைவன் இயற்கையாக வைத்திருக்கிற பரக்கத்தை அனுபவிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுது முடித்துவிட்டு இங்கே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் குழுமி நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை திறந்து பார்க்கிறார்கள். அவர்களுடைய கண்ணில் காட்சி அளிப்பது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கூப்பிடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சுகத்தை கொடுத்து விட்டார்கள் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த உலகத்திலே. என்னுடைய ஈரக்குலை என்று சொன்னார்கள். பெருமானாரின் இருதயம் என்று போற்றப்பட்டவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்காக போகும்போது கூட கடைசியாக பார்த்துவிட்டு போகிற முகமாக அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முகம் இருந்தது. போர்க்களம் முடித்துவிட்டு ஊருக்குள் வந்தவுடன் தான் பார்க்கிற முதல் முகமாக அந்த மறுவிலா முழுமதி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முகமாகத்தான் இருந்தது. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள். என்ன ரகசியம் தெரியுமா? ஒரு பரிசை கொடுக்கிறார்கள் தன்னுடைய அன்பு மகளுக்கு. அந்த பரிசு உலகத்தில் உள்ள பட்டமோ பட்டயமோ செல்வமோ செல்வாக்கோ சொல்வாக்கோ பதவியோ அல்ல. என்ன பட்டத்தை சொன்னார்கள் தெரியுமா? வபஷரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமத பிஅன்னஹா சய்யிதத்து நிசாஇல் ஆலமீன். மகளே மகளே, நீதான் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சொர்க்கத்திலே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தலைவி நீதான் என்கிற நற்செய்தியை சொல்லுகிறார்கள். உலகத்திலே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கருவிலே இருக்கிற பிள்ளைக்கே கூட பதவியை தேடி வைக்கிறார்கள். வெளியே வந்தவுடன் இந்த கட்சியில் இந்த பொறுப்பு இவளுக்குத்தான் என்கிற முடிவை அன்றைக்கே எடுத்துவிட்டு அதை நோக்கியே நகருகிறார்கள், பயணிக்கிறார்கள். வீட்டிற்கு ஒருவன், நாட்டிற்கு ஒருவன், கட்சிக்கு ஒருவன், கழகத்திற்கு ஒருவன், மத்திய ஆட்சிக்கு ஒருவன், மாநிலத்திற்கு ஒருவன் என்று தன் வீட்டிலே இருக்கிற கடைசி கோடி வாரிசு வரைக்கும் பதவியை தேடி வைத்து விட்டு தான் சாவதற்கு கிடக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை அற்புதமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேடி கொடுத்த பதவி என்ன தெரியுமா? மறுமையில் சொர்க்கத்தின் பெண்களுக்கு நீதான் தலைவி என்கிற அந்த நற்செய்தியை சொல்லுகிறார்கள். அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் போட்டு சொல்ல முடியவில்லை, மௌனமாக சொல்லிவிட்டு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள். மரணத்தின் வலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்தபோது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடி மன ஆழத்திலிருந்து ஒரு அரபு கவிதையை அந்த நேரத்திலே படைக்கிறார்கள். வா கர்பஅபா, என்னுடைய தந்தையே, நீங்கள் படுகிற வேதனை இப்படி இருக்கிறதே என்று தந்தை படுகின்ற வேதனையை கண்ணால் கண்டு தானும் கண்ணீர் விட்டு பக்கத்திலே இருக்கிற ஏனையவர்களையும் கண்ணீர் விட வைத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவிதைக்கு பதிலை கவிதையிலேயே சொல்லுகிறார்கள். லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், மகளே மகளே, இந்த வலிக்கு பிறகு உன்னுடைய தகப்பனின் வாழ்வில் இனி வலியே இல்லையா என்கிற பதிலை சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த நாளில் நான் மரணிக்கப் போகிறேன் என்கிற செய்தியை பக்கத்திலே இருக்கிற எல்லோருக்கும் சொல்லுகிறார்கள். அந்த மரணத்தின் நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கிற வலிதான் தன்னுடைய வாழ்விலே தான் அனுபவித்த வலிகளிலேயே கடைசி வலி என்பதையும் சொல்லுகிறார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அங்கே ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபாத்திமா பெற்றெடுத்த வாரிசு நின்று கொண்டிருக்கிறது. இருவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சாடையிலேயே கூப்பிடுகிறார்கள். இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அழைத்து வரப்படுகிறார்கள். இருவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைக்கிறார்கள். தன் பேர குழந்தைகளுக்கு மாறி மாறி முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு சுற்றி இருப்பவர்களுக்கு சொல்கிறார்கள், என்னுடைய பேர குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அந்த மரண வேளையில் கூட தன் மரணத்திற்கு பிறகு தன் பேர பிள்ளைகள் படப்போகிற கஷ்டத்தை இந்த உலகத்திற்கு மறைமுகமாக உணர்த்திவிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். என்ன கொடுத்துட்டாங்க பேர பிள்ளைகளுக்கு? என்னங்க வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க தன்னுடைய மகளுக்கு? வீட்டிலே கனிமத் பொருட்கள் வந்து குவிந்த நேரத்திலே கூட வேலை பார்ப்பதற்கு ஒரு வேலைக்காரரை, ஒரு அடிமையை தாருங்கள் என்று வாய்விட்டு கேட்ட நேரத்திலே கூட, மகளே, நாம் இதற்காக படைக்கப்படவில்லையடா, மகளே, உனக்கு நான் வேலைக்காரனை தருவதை விட ஒரு அடிமையை தருவதை விட உயர்ந்த ஒன்றை நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்கள் தந்தையே. உறங்குவதற்கு முன்பு ஓது செய்துவிட்டு படுக்கையிலே இருந்த நிலையில் சுப்ஹானல்லாஹ் 33 முறை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லு என்று திக்ரை தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசாக கொடுத்தார்கள். அதை கூட இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா அந்த குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தின் குல கொழுந்துகள், அப்படிப்பட்ட குடும்பத்தின் வாரிசுகள் இருவரையும் அழைத்து மாறி மாறி முத்தமிட்டு விட்டு இவர்கள் விஷயத்திலும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கடமையும் முடித்துவிட்டு இறுதியாக பார்க்கிறார்கள், தனக்காக வேண்டியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதரின் அந்த எளிமையான, ஏழ்மையான, வறுமையான வாழ்வை கூட இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு உம்மஹாத்துல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மார்கள் என்று வாழ்ந்த அந்த ஜீவன்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகிறார்கள். மனைவிமார்கள் எல்லாம் பக்கத்திலே வருகிறார்கள். அந்த மனைவிமார்களுக்கு கூட என்ன சொல்லிவிட்டு போனார்கள் தெரியுமா? நல்ல செய்திகளை உபதேசமாக சொல்லி அல்லாஹ்வை குறித்தும் மறுமையை குறித்தும் அங்கே போதனை செய்கிறார்கள். போதனை செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி நாளின் இறுதி கட்டத்தை தொடும்போது அல்லாஹ் அவர்களுடைய உடலிலே ஏற்படுத்திய வலிக்கும் ஒரு இறுதியை ஏற்படுத்துகிறான். வலி என்பது, வேதனை என்பது, நோவு என்பது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து உச்ச கட்டத்திலே போய் நிற்குமோ அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வலியின் உச்சியில் இருக்கிறார்கள். மரண வலியின் உச்ச கட்டத்தை அடைகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுடைய எலும்புகளில் இருந்து ஒரு வேதனை ஒன்று வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருந்த எலும்புகளில் ஒரு வலியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து விட்டு மனைவிமார்களிடத்திலே பேசியதற்கு பிறகு ஆயிஷாவை மட்டும் பிரத்யேகமாக சொல்லி, யா ஆயிஷா, ஆயிஷா, மா அஸாலு அஜிது அலம தஆம் அல்லதி அகல்து பி கைபர், கைபர் தினத்திலே நான் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு விருந்தை உண்டேனே, அந்த ஆட்டிறைச்சி, விஷம் கலக்கப்பட்ட ஆட்டிறைச்சி ஏற்படுத்திய வலியை இப்போது நான் உணர்கிறேன் ஆயிஷா. ஃபஹாதா அவானும் வஜத்து இன்கிதா அப்ஹரி மின் ஸாலிக சும், அந்த விஷம் ஏற்படுத்திய வலியில் என்னுடைய நரம்பு, என்னுடைய எலும்பு உடைவதை போல் நான் உணர்கிறேன் ஆயிஷா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மரண வலி அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்தான். சும்மா கிடையாது. ஒவ்வொரு முறையும் அன்பு சகோதர சகோதரிகளே, அத்தஹியா திருப்பில் அத்தஹியாத்தை ஓதிவிட்டு ஸலவாத்தை ஓதிவிட்டு யா அல்லாஹ் தள்ளாடும் வயது வரை நான் தள்ளப்படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் இந்த சம்பவத்தோடு இந்த துஆவை இணைத்து பாருங்கள். எவ்வளவு தூரம் அகிலத்தின் அருட்கொடைக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வலியை கொடுத்திருந்தார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் எவ்வளவு உணர்வு பூர்வமாக இந்த துஆவை நாம் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமா என்கிற நல்ல முடிவை தா என்று எவ்வளவு தூரம் அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ் தள்ளாடப்படும் பருவம் வரை என்னை தள்ளிவிட்டு விடாதே என்று எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக நீங்களும் நானும் கேட்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த மரண நேரத்தில் தன்னுடைய அந்த உடல் வலியில் எலும்பு ஏற்படுத்திய அந்த
வலியை ஆயிஷாவிடத்திலே பகிர்ந்து கொண்டு விட்டு கடைசியாக ரசூலுல்லாஹ் செய்த உபதேசம் அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். தோழர்களே தொழுகை, தோழர்களே தொழுகை. உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்னதான் நேரடியாக ரசூலுல்லாஹ்வின் அந்த வார்த்தை அடிமைகளை சுட்டி இருந்தாலும் சகோதரர்களே, அடிமைகள் என்பது நம்முடைய பொறுப்பின் கீழே உள்ளவர்கள். ஆனால் கொஞ்சம் அதை நாம் சிந்தித்து பார்க்கும் போது நம்முடைய பொறுப்பின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அது நம்முடைய மனைவியர்களாக இருக்கலாம், நம்முடைய மக்களாக இருக்கலாம், நம்மிடத்திலே வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாம், இன்னும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லாருடைய விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற இறுதி உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து முடித்துவிட்டு பெருமானாரின் நாவு கொஞ்சம் அமைதியாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மூச்சு விடுகிறார்கள், அமைதியாகிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் இன்னும் உஷ்ணமும் வெப்பமும் சூடும் ஜுவாலையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வெப்பத்தின் கொடுமையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய 2 கரங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரிலே நுழைக்கிறார்கள். எடுத்த அந்த நீர் துளிகளை தன்னுடைய முகத்திலே கொஞ்சம் விட்டுக் கொள்கிறார்கள். அந்த மரண வலியின் நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத். நிச்சயமாக மரணத்திற்கென்று ஒரு வழி இருக்கிறது, நிச்சயமாக மரணத்திற்கென்று ஒரு வழி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே வைத்திருக்கிற மிஸ்வாக்கை கொண்டு, இந்த மிஸ்வாக்கு கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய சகோதரர் அப்துர்ரஹ்மான் பின் அபூபக்கர் அவர்களிடத்தில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சாடை காட்டி அந்த மிஸ்வாக்கை கேட்கிறார்கள். அன்னை அவர்கள் அந்த மிஸ்வாக்கை வாங்கி அதை கொடுக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நோயின் முதுமையின் கொடுமை, உடலிலே இருந்த பலகீனம், அந்த பதம் பெருமானாருக்கு ஏற்றது போல் இல்லை. உடனே அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு கணவரின் தேவையை கடைசி நிமிடத்திலே கூட நிறைவேற்றுகிறார்கள். பாருங்கள், இதை எனக்கு பதப்படுத்தி தா என்று ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை, இதை எனக்கு இன்னும் கொஞ்சம் இழைத்து குழைத்து தா என்று கேட்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் பார்வையிலேயே இறுதி நேர தேவையை கூட உணர்ந்து கொண்டு அன்னை அவர்கள் அதை கையிலே வாங்கி தன்னுடைய பற்களால் தன்னுடைய நாவால் அதை கொஞ்சம் குழைத்து அதை கொஞ்சம் இலகுவாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். அன்னை அவர்கள் தன்னுடைய வாழ்விலே கிடைத்த பெரிய பாக்கியமாக இதை கருதுவார்கள். இறுதி நேரத்தில் என்னுடைய எச்சிலும் அல்லாஹ்வின் தூதரின் எச்சிலும் இரண்டாக கலந்துதான் இந்த உலகத்தை விட்டு ரசூலுல்லாஹ் பிரிந்திருக்கிறார்கள் என்றால், அன்பு மனைவிமார்களே, அன்பு சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவிற்கு உங்கள் கணவன்மார்களோடு நீங்கள் இணைப்போடு இருக்க வேண்டும். உங்கள் கணவன்மார்களுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் அந்த இறக்கும் நேரத்திலே கூட உங்கள் கணவன்மார்களுடைய திருப்தியை நீங்கள் பெற வேண்டும். கணவன்மார்களை புறக்கணித்து விடாதீர்கள், அசூசியாக பார்க்காதீர்கள், அருவருப்பாக பார்க்காதீர்கள். அவர்களிடத்தில் உடலிலே சுகவீனம் இருந்தாலோ ஏதேனும் அவர்களிடத்தில் அசூசைகள் இருந்தாலோ அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் வெறுத்து விடாதீர்கள். காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு நேரத்திலே கூட அன்னை அவர்கள் தன்னுடைய நாவால் அந்த மிஸ்வாக்கை பதப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஸ்வாக்கை வைத்து தன்னுடைய பற்களை தூய்மைப்படுத்திக் கொண்ட நிலையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்தை பார்க்கிறார்கள், இந்த கூரையை பார்க்கிறார்கள். கூரையை நோக்கிய ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை அந்த கூரையோடு போய் அப்படியே நிலை குத்தி நிற்கிறது. அந்த இறுதி நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை அந்த கூர்வையோடு நிலை குத்தி நின்று அந்த நேரத்திலும் அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதடுகள் அங்கே அசைந்து கொண்டிருக்கிறது. அதை உன்னிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உச்சரிக்கிற இறை மறையின் ஒரு வசனம், மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இதோ அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களுடன் நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்களோடு என்று வரக்கூடிய வசனத்தை ஓதிவிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹ் உச்சரிக்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. அல்லாஹும்ம ரஃபீகல் அலா. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எனக்கு இரக்கம் காட்டு. உயர்ந்தோனாகிய அல்லாஹ், என்னை அந்த மறுமையில் சொர்க்கத்திலே இணைத்து விடு. அல்லாஹும்ம ரஃபீகல் அலா. அல்லாஹ்வே, நீயே அந்த உயர்ந்த தோழன் என்கிற வார்த்தையை 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சரித்த நிலையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் அந்த பூவுடலை விட்டு அப்படியே பிரிகிறது. சகோதரர்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார வாழ்க்கை, அந்த இறுதி கட்டம் எவ்வளவு பெரிய அதிர்வலைவுகளை அந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தியது. உன்னிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அங்கே அவதானிக்கப்பட்டது.
கண்காணிக்கப்பட்டது, கவனிக்கப்பட்டது. அந்த மரண நேரத்திலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவமான படிப்பினைகளை தன்னுடைய மக்களுக்கு விட்டு போனார்கள். அருமை சகோதரர்களே, மனிதனுடைய கையில் இல்லாத இரண்டு விஷயங்கள், ஒன்று அவனுடைய இரணம், இன்னொன்று அவனுடைய மரணம். அவன் என்னதான் தலைகீழ் நின்று எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவனுடைய இரணத்தையும் அவனுடைய மரணத்தையும் தீர்மானிப்பவன், நிர்ணயம் செய்பவன் அல்லாஹ். உலகத்திலே இரணம் இல்லாமல் நாம் கஷ்டப்பட்டாலும் கூட பட்டுவிடலாம். ஆனால் நம்முடைய மரண நேரத்தில் மட்டும் நாம் கஷ்டப்பட்டு விடக்கூடாது. காரணம், அந்த மரணம் தான் நம்முடைய மறுமையின் முதல் படி. இந்த மரணத்திற்கு பிறகுதான் மறுமையின் வாழ்க்கையை நாம் கண்ணால் காணப்போகிறோம். மரணத்திற்கு பிறகுதான் அந்த அழிவில்லாத வாழ்க்கையின் முதல் கட்டத்தை நாம் அடையப் போகிறோம். அதனால் மரணத்தை பயப்படுங்கள், மரணத்தை அதிகம் நினைத்து பாருங்கள். மரணத்தை மட்டும் நாம் சரியாக நினைத்து பார்த்து விட்டால் நம்முடைய உள்ளத்திலே இறைவன் கொடுத்திருக்கிற அல்லது ஷைத்தான் ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த பொறாமை, அந்த வன்மம், அந்த குரோதம், அந்த திமிரு, அந்த இருமாப்பு எல்லாம் அழிந்து போய்விடும் சகோதரர்கள். மரணித்து விட்டால் இந்த உலகத்திற்கும் நமக்கும் இடையே இருக்கிற எல்லா தொடர்புகளும் அறுபட்டுவிடும். மரணம் தான் உடைய வாழ்வின் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற கடைசி விதி. ஆனால் இந்த மரணத்திற்கு பிறகுதான் மறுமையின் நாம் பார்க்க போகிற முதல் படி. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் இவ்வளவு உன்னிப்பாக, இவ்வளவு தெளிவாக சஹாபாக்களால் கண்காணிக்கப்பட்டு அடுத்த தலைமுறையினருக்கு அவர்கள் காலம் காலமாக விட்டு சென்ற பாடத்தை தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக எப்படி இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்பதை விட மிக மிக மேலானது எப்படி இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிய போகிறோம். அதனால் அல்லாஹ்விடத்திலே உருக்கமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் ஏனைய நம்முடைய இஸ்லாமிய உம்மத்திற்கும் நல்ல மரணத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று உருக்கமாக நாம் கேட்போம். இந்த மரணத்தின் நினைவு நம்முடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதனால் தான் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா குத்பாவில் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள், முஸ்லிம்களாகவே என்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல மரணத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்லுகிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படியான ஒரு வாழ்க்கையை எங்களுடைய நிலைப்பாட்டிலும் செயல்பாட்டிலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீ உதவி செய்வாயாக என்று வேண்டி, எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.